இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட புதுசா எனக்கு வார் செப்பல் வாங்கி கொடுத்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். ஆனா அவங்க அம்மா நம்மளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், சீக்கிரம் இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்து அவங்க அப்பாவும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுரா கிளம்ப சொல்றாரு. சோ இவன் எதுவுமே கேட்காம அந்த பழைய செப்பலை பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அப்ப அவங்க அப்பா கிட்ட நம்ம எதுக்குப்பா ஏழையாவே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் நம்ம ஏழையா இருக்கிறது தான் அந்த கடவுளுக்கும் பிடிச்சிருக்கு, இந்த அரசாங்கத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நான் தான் நல்லா படிச்சுமே மேல படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், எல்லாருமே நீ சமமா தான் பார்க்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல விட்டுட்டு போறாரு. அப்ப கூட இருக்க பசங்க புதுசா வார் செப்பல் போட்டுருக்காங்க. இவனை பார்த்துட்டு என்ன இன்னைக்கும் போட்டு வரலன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. எங்க அப்பாக்கு வேலை வந்துருச்சு, கண்டிப்பா நாளைக்கு நான் போட்டு வந்துடும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவங்க இதே தான் நீ டெய்லியும் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி சிரிக்கிறானுங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா செருப்பு தைக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த பையன் ஸ்கூல்ல விட்டு வரும்போது கால்ல அடிபட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இவன் செருப்பா இருந்து கால்ல அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க பையனை வந்து பாக்குறாரு. என்கிட்ட இன்னொரு பழைய செப்பல் இருக்கு, நீ போட்டு போன்னு சொல்றாரு. ஆனா இந்த பையன் எனக்கு வார் செப்பல் வாங்கி தாப்பான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்டதுமே கண்டிப்பா நாளைக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட அப்பா கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரம் செப்பல் வாங்கி தருவாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த பையனோட அப்பாவும் நம்ம பையனுக்கு எப்படியாச்சும் செப்பல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா 200 ரூபாய் செப்பலுக்கு 150 ரூபா வச்சிருக்காரு. இப்ப வேற வழி இல்லாம கோயிலுக்குள்ள போயிருக்க யாரோ ஒருத்தர் செப்பல் அறுத்து விட்டுறான். அப்பன்னு பார்த்து அந்த செப்பலோட ஓனர் அதை பார்த்துட்டு செம்மையா கோவப்பட்டு திட்டாரு, நீயே தச்சு கொடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. சோ இவனும் வேற வழி இல்லாம தச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த கோவிலை பார்த்து ரொம்ப கோவப்படுறான். அந்த செப்பலோட ஓனர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இவனுமே 50 ரூபா ஆச்சுன்னு சொல்றான். எதுக்காக நீ என்னோட செப்பலை அறுத்துன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் பையனுக்கு செருப்பு வாங்க காசு பத்தல, அதனால தான் வேற வழி இல்லாம அறுத்துன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாரு. அதை கேட்டதுமே இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி 100 ரூபா கொடுத்துட்டு போறாரு. இப்ப பையனுக்காக அவன் கேட்ட வார் செப்பலும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு தூங்குறாங்க. இப்ப இந்த பையனுமே அந்த செப்பலோட பாக்ஸை கொண்டு தலைமான்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருக்கான்.